இலங்கையில இப்ப சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம் தான். இந்த அலி எக்ஸ்பிரஸ் அல்லது தேமோ இதுல இருந்து பொருட்கள ஆர்டர் பண்ணி வாங்குறதுல ஏற்பட்டிருக்கிற சிக்கலும், தாமதமும், அதிக கட்டணமும் என்ன நடந்து கொண்டிருக்கு? இதனுடைய விரிவான விளக்கம் என்ன? இனி ஆர்டர் செய்யக்கூடிய பொருட்கள் எந்த அளவுக்கு நம்ம வீடுகளுக்கு வந்து சேரப்போகுது? வருமா? வராதா? ஏன் மேலதிகமான கட்டணம் அறவிடுறாங்க? இந்த மாதிரியான முழுமையான தகவல நாம பார்க்க போறோம். இப்ப இந்த பொருட்கள நாங்க ஆர்டர் பண்ணும்போது, இப்ப ரூ. 500 அப்படி ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு 10 பொருள் ஆர்டர் பண்றோம். ரூ. 500 ஒரு ரூ. 5000 வருதுன்னு வைங்க. இந்த ரூ. 5000 எங்களுடைய கார்ட்ல இருந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த எங்களுடைய இப்பலாம் சில கொரியர் சர்வீஸ் வந்து அவங்களே இங்க லோக்கலா வச்சுக்கொண்டு, அத ஃப்ரீயா கூட நமக்கு டெலிவரி பண்ணாங்க. இது இங்க வந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா, இதனுடைய பாரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ 1 கிலோவுக்குள்ள பொருட்கள் 2 கிலோ இப்ப நாம வந்து 10 கிலோவோ, 15 கிலோவோ, 30 கிலோவோ நாம ஆர்டர் பண்ண மாட்டோம். ஏதோ சின்ன சின்ன பொருட்கள் 1 கிலோவுக்குள்ள இல்ல 2 கிலோவுக்குள்ள தான் அந்த பாரம் இருக்க போகுது. இந்த பாரத்தின் அடிப்படையில தான் இதுவரைக்கும் தீர்வு வரி அப்படின்னு சொன்ன அந்த வரி இருந்தது. ஆனா, இனிமேல் இது அப்படியே தலைகீழா மாறியிருக்கு. இதனால தான் நாம ஆர்டர் செஞ்ச பொருட்கள் வரத்துக்கு தாமதமாகுது. அதோடு மட்டும் இல்லாம நாங்கள் ஆர்டர் செஞ்ச பொருட்களுக்கான விலையை விட மிகப்பெரிய அளவிலான விலை அதிகரிச்சிருக்கு. இனி வரப்போற நாட்கள்ல ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து எச்எஸ் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது ஒரு பொருளை நிர்ணயிக்கிற தீர்வு வரியை நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு இலக்கம் இருக்கும். இது எல்லா நாடுகள்லையும் இருக்கிற ஒரு பொதுவான நடைமுறை தான். இனிமேல் இந்த அலி எக்ஸ்பிரஸ்லயோ அல்லது தேமோவிலயோ நாங்க ஆர்டர் செய்யற பொருட்கள் ஒவ்வொன்றாக தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் எச்எஸ் கோட் அடிப்படையில தீர்வு வரி தீர்மானிக்கப்படுது. சில நேரங்கள்ல தீர்வு வரி அப்படின்றது எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வீட்டு பாவனை பொருட்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், தனித்தனியா இருக்கும். ஒரு பேனைக்கு தனியா இருக்கும், ஒரு ஒரு சின்ன கட்டர் வாங்கினோம்னா அதுக்கு தனியா இருக்கும், ஒரு சோப்பு டப்பா வாங்கினோம்னா அதுக்கு தனியா எச்எஸ் கோட் இருக்கும். இது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு அதுக்கு தனித்தனியான எச்எஸ் கோட் மூலமாக அதுக்கான தீர்வு வரியை அதுல சேர்த்து, அப்படி எச்எஸ் கோட் அதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எச்எஸ் கோட்டை உருவாக்கி அதுக்கு தீர்வு வரியை கொண்டு வந்து இது எல்லாத்தையும் அட் பண்ணி நமக்கு திரும்ப அதை பேக் பண்ணி நம்மளுடைய வீட்டுக்கு வரும்போது சில வேளையில நாம ஆர்டர் பண்ண ரூ. 5000 பொருளுக்கு 20,000 30,000 வரைக்கும் தீர்வு வரி கட்டித்தான் அந்த பொருளை எடுக்க வேண்டி வரும். இப்ப அரசாங்கம் பலதரப்பட்ட வரிகளை கொண்டு வராங்க. இந்த வரிகள் எல்லாமே என்னென்னத்துக்கு கொண்டு வராங்க, எதுக்கு கொண்டு வராங்க, எதுக்கு நாங்க செலுத்தணும், எதுக்கு செலுத்தக்கூடாதுன்ற மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து மக்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. அதுலயும் இந்த தீர்வு வரி இந்த ஆன்லைன் மூலமான பொருட்களை ஆர்டர் பண்ணி வாங்குற மக்கள் அப்படின்றது சாதாரணமான மக்கள். அப்படி பார்க்கும்போது இந்த தீர்வு வரி எல்லாமே பெரிய லெவல்ல இருக்கவங்களுக்கு இல்ல, சாதாரணமான மக்களுடைய தலையில தான் போய் விழுகுது.